ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா 4 கார் பந்தயம் வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கொஷின் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஏரியா. ஸோ ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் நடந்திருக்கும், தெற்காசியாவிலே முதல் முறையாக நடந்திருக்கும். ஸோ இதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்ன, ப்ரிலிம்ஸில் கேட்டாலும் எப்படி மேனேஜ் பண்ணலாம், மெயின்ஸில் கேட்டாலும் எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறத வீடியோவில் சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து தெற்காசியாவில் முதல் முறையாக சென்னையில் நடக்குது. இந்தியாவிலையும் இதுதான் ஃபஸ்ட் டைம், தெற்காசியாவிலையும் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் யார் நடத்துகிறாங்கன்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் SDAT அவங்க மூலிமா நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் இரவு நேர ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயம் நடத்தப்பட உள்ளது. ஸோ இரவு நேரத்தில் நடத்துகிறது, தெற்காசியாவிலே இரவு நேரத்தில் நடத்துகிறது இதுதான் முதல் முறை. மொத்தம் எவ்வளோ சுற்றளவுனா 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு. தெற்காசியாவிலே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் என்பதும் இதுதான். மற்றதெல்லாம் வந்து அந்த அளவில் இம்பார்ட்டண்டான டீட்டெயில் இல்லை. ஸோ ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, 2024 3.5 கிலோமீட்டர் டேக்கு 19 டர்னு. நேப்பியர் பிரிட்ஜு, விக்டோரியா வார் மெமோரியல் இது வழியாலாம் நடக்கும். இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவலோட ஒரு பார்ட்டாக இருக்குது. இதில் ஜெயித்தவங்க யாருன்னு கேட்கலாம். ஹியூ பார்ட்டர். செகண்ட் பிளேஸ் வந்து ருஹான் அல்வா. சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட்டுங்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட். இந்தியாவிலே செகண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் உள்ளது. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில் கேட்கலாம், யார் ஜெயிச்சான்னு கேட்கலாம், எப்போ நடந்துச்சுன்னு கேட்கலாம், தெற்காசியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லி கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்லாம் கூட கேட்கலாம், இல்லை டேரெக்டாக ஒன் வேர்டு மாதிரியும் கேட்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.